Hi friends, welcome to Films to Fashion. ஸோ இன்னைக்கு கவிஸ் விலாகில் நீங்கள் பார்க்க போகிறது மேலக்குப்பம், எங்கள் ஊர் மேலக்குப்பம் ஆடிச்செடல் திருவிழாவில் 10ஆம் நாள் திருவிழா சாகை வார்த்தல் தான். இது ஒரு 11 மணி போல் ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ நான் கோயிலுக்கு வந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா செட்டு போட்டுட்டு இருந்தாங்க. இந்த செட்டு எதுக்கு அப்படின்னாக்கா ஈவினிங் இன்னைக்கு நைட்டு வந்து ஆடலும் பாடலும் வந்து வச்சுருக்குறாங்க. அது ஒரு பெரிய செட்டாக இருந்துச்சு. லைட் செட்டு, ரெக்கார்டு, ஸ்பீக்கர்னு சொல்லிட்டு ஒரு 2 வேன் நிறைய வந்து இறங்கி இருந்துச்சு. ஒரு பெரிய குரூப் வந்து இன்னைக்கு ஆட போகிறாங்க. ஸோ அதுக்கான செட்டு வந்து வெளியில் போட்டுட்டு இருந்தாங்க. பார்க்கவே பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு நைட்டு செம்ம கச்சேரி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டோம். ஸோ அதையுமே கொஞ்சம் நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டு, அதெல்லாம் அவங்க செட் பண்ணுறது வந்து அப்படியே தனித்தனி பீஸாக எடுக்கிறாங்க. செட் பண்ணும்போது டக்குன்னு செட் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஊருக்குள்ளே வந்து சாமி ஊர்வலம் போயிட்டு இன்னைக்கு கூழ் சாகை வார்த்தல் இல்லைங்களா, எல்லார் வீட்டில் இருந்துமே கூழ் வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு வீட்டில் இருந்துமே ஒரு குண்டா நிறைய கூழ் எடுத்துகிட்டு வருவாங்க. ஃபஸ்ட்டு வந்து வண்ணான்னு இருக்கார் இல்லைங்களா, அவருடைய கூழ் தான் வரணும், அவர்களுடைய கூழ் தான் அம்மனுக்கு வச்சு படைக்கணும் அப்படின்றது ஐதீகம். ஸோ அவங்கள வீட்டுக்கு போயிட்டு கூழ் வந்து அவங்கள இட்டுட்டு வரும். சாமி முன்னாடி வரும், பம்பை சாமி, அப்புறம் கரகம், பின்னாடி எல்லாருமே வந்து கூழ் எடுத்துகிட்டு வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 2000 குடும்பம் இருக்கிற வீட்டில் தெருவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அத்தனை ஒவ்வொரு வீட்டில் இருந்துமே உங்களுக்கு கூழ் வந்து கோயிலுக்கு வரும். இன்னைக்கு கோயிலில் இன்னைக்கு நிற்க முடியாது நம்மளால், அந்த அளவுக்கு கும்பல் கோயில் நிறைஞ்சு இருக்கும். ஒரு வீட்டுக்காரங்களுமே இன்னைக்கு கூழ் எடுத்துகிட்டு வருவாங்க. அதுதான் எங்கள் ஊரில் சாகை வார்த்தல் நடக்கிறது. சில பேர் எடுக்கிறவங்க இருக்காங்க, சில இதில் நானும் எடுக்காமல் இருக்கிறேன். எனக்கு அந்த அளவு எடுத்து பழக்கமும் கிடையாது. ஸோ நான் இந்த தடவை என்ன பண்ணிட்டேன், வீடியோ எடுக்கிறதுக்காக நான் வந்துட்டேன். ஜனங்க வந்து நிற்க ஆரம்பிச்சு கோயில் உள்ள என்ட்ரு ஆக முடியல, அந்த அளவுக்கு பிளாக் ஆகிடுச்சு, கும்பலும் அதிகமாகிடுச்சு. மக்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஊர் முழுக்க சுற்றி வரும் இந்த கூழ் எடுத்துகிட்டு வர்றது. அப்படியே சாமி போக போக சாமி பின்னாடியே வந்து கூழ் எடுத்துகிட்டு வருவாங்க. ஊர் ஃபுல்லாக சுற்றி வருவாங்க. அவங்களுக்கும் முடியாது, ரொம்ப டயர்டாக தான் இருக்கும். இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னாக்கா பெண்கள் வந்து குரூப் சாரீ நிறையா கட்டிருந்தாங்க. லேடிஸ்க்கு என்ன முக்கியமாக அத்தானே பார்ப்போம். நானும் அத்தை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். எல்லாருமே குரூப் சாரீ, ஒரு தெருவில் உள்ளவங்களும் குரூப் சாரீ கட்டிருந்தாங்க. உண்மையிலே அதுவும் நல்லா இருந்துச்சு. அப்படியே பிளாக் ஆகி நிற்கிது, இன்னும் உள்ளே என்ட்ராக முடியல. கோயில் வந்து உள்ளே வந்து அவ்வளோ கும்பலாக இருக்குது. படி ஏற முடியல, கோயில் படி ஏற முடியல, அந்த அளவுக்கு கும்பல் வந்து இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த இடத்த பார்த்தீங்க, ஆளாரமே இல்லாமல் ரொம்ப இதுவாக இருந்துச்சு. ஆனால் இப்போ எப்படி இருக்கு பாருங்க, ஊர் ஜனமே இன்னைக்கு இங்கே தான் இருக்கும். இன்னையோட 10 நாள் திருவிழாங்க. களை கட்டுச்சு. கொடி கட்டுறதுலேருந்து 10 நாள் திருவிழாவும் முடிஞ்சு இன்னைக்கு சாகை வார்க்கதோட திருநாள் முடியுது. நாளைக்கு வந்து மஞ்சு விரட்டு, சாமி ஊர்வலம் வந்துட்டு மஞ்சு விரட்டு வச்சிருக்கிறாங்க. பசங்கள்லாம் செம ஜாலியாக கலரை பூசிட்டு தெருவாக சூப்பராக இருக்கும். பசங்க ஆள் அடையாளமே தெரியாத அளவுக்கு கலரை பூசிட்டு சுற்றுவாங்க. இன்னைக்கு வந்து சாகை வார்த்தல் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கும்பல் இன்னமும் வந்து உள்ள கோயில் உள்ள என்ட்ராக முடியல, அந்த அளவுக்கு இப்போ கோயில் உள்ள அந்த அளவுக்கு கும்பல் இருக்கும். இப்போ போனவங்க எல்லாருமே சாமிகிட்ட வச்சு படைச்சிட்டு கோயிலை சுற்றி வந்துட்டு அங்கே இருக்கிற அண்டாவில் வந்து கூழை ஊற்றுவாங்க. கிட்டத்தட்ட 10 அண்டாங்க கூழ் கரைச்சது, கூழ் ஊற்றுனது எல்லாமே. ஆனால் பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் அவ்வளோ கூழ் எங்கே போச்சுன்னே தெரியல. 10 அண்டா கூழுமே வந்து எல்லாருமே வாங்கிட்டு போயிட்டாங்க, எல்லாமே காலியாகிடுச்சு. ஸோ இடையில வந்து கும்பலில் போய் நான் மாட்டிக்கிட்டேன். ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு வீடியோ மாட்டி நான் நின்ன இடத்துல தான் நிற்கிற மாதிரி இருக்குது. ஆனால் என்ன எல்லாருமே தள்ளிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் விட்டுருந்தா கூழில் வழுக்கி வந்துற அளவுக்கு கும்பலாகிடுச்சு. என்னால் வீடியோவே எடுக்க முடியல. சரி, அதை மட்டும் எடுக்க முடிஞ்ச வரைக்கும் எடுத்துட்டு நானும் அப்புறம் வெளியில் வந்துட்டேன். கூழ் கரைக்கவும் அதை எடுத்து கொடுக்கவும் கரெக்டாக இருந்துச்சு. அந்த 10 அண்டா கூழுமே காலியாக போயிடுச்சு. அதுதான் எங்கள் இது. எல்லாருமே வந்து கூழ் கரைச்சி ஒரு பக்கம் கரைச்சும் கொடுத்தாங்க, ஒரு பக்கம் வந்து கரைக்காமல் அப்படியே கட்டியாக இருந்ததை வந்து எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க, ஒரு பக்கம் சீர்கஞ்சி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு கோயில் உள்ள போனோம்னாலே அவ்வளோ விசேஷமாக இருக்கும். எங்கள் ஊர் கோயில் திருவிழாவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறது இன்னும் அதை விட சந்தோஷம் எனக்கு.
எந்த ஒரு திருவிழானாலும் நான் விடமாட்டேன், நான் போயிடுவேன். இதான் எங்கள் கோயில் கொடிமரம். இங்கே தான் கொடி ஏற்றிருக்கிறாங்க. இந்த திருநாவுக்காக கொடி ஏற்றிருக்கிறாங்க. இது இம்மா நாள் நான் நைட் நேரத்தில் ஸ்கூல் போனதுனால வந்து காட்ட முடியல. இப்போ தான் பகல் நேரம் வீட்டில் இருந்து சனிக்கிழமை வீட்டில் இருக்கிறதுனால இதனால் வீடியோ எடுக்க முடிஞ்சுது. மக்கள் எல்லாருமே ஊரை சுற்றி அந்த கூழ் பானை எடுத்துகிட்டு வந்ததுனால அவங்களால முடியல. வந்து நிறைய பேர் வந்து கூழ் வந்து வச்சு படைச்சிட்டு உக்காந்துட்டாங்க. அவங்க ரொம்ப நேரம் உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஊர் சுற்றி வந்ததுக்கு காலை வலிக்கும், வெய்ய நேரம் வேறு. அவங்கவுங்க கூழ் படைச்சிட்டு உட்காந்து ரெஸ்ட் எடுக்கவும் செய்வாங்க. கோயில், எங்கள் கோயில் ரொம்ப பெரிய கோயில் தாங்க. அது ஒரு கல்யாணமே நடக்கும், அந்த அளவுக்கு பெரிய கோயில் தான். எந்த ஒரு விசேஷமாக தான் எங்கள் கோயிலில் நடக்கும். இந்த கோயிலுடைய செவரும் என் வீட்டு செவரும் ஒன்று தான். அதனால் கோயில் பக்கமே தான் எனக்கு. இது வந்து விநாயகர். இன்னும் பாருங்கள், மக்கள் வந்து அங்கே உட்காந்து ஓய்வு எடுத்துட்ருக்குறாங்க. நானுமே உள்ளே போயிட்டு கூழ் குடிச்சிட்டு கூழ் வாங்கி வீட்டில் வச்சுட்டு திரும்ப வந்து நான் வீடியோ எடுத்துட்ருக்குறேன். நான் கோயில் நானுமே சுற்றி வரேன். இப்போ அங்கே நிறைய பேர் வந்து கூழ் வந்து படைச்சிட்டு இன்னும் சாமி பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னமும் அண்டா பத்தலன்ட்டு போயிட்டு இன்னும் ஒரு அண்டா எடுத்துட்டு வந்துட்டு அதுலேயுமே கூழ் ஊற்றிட்டு இருந்தாங்க. இப்போ இவ்வளோ கும்பல் இருக்கு. அவ்வளோ கும்பல் இப்போ எங்கே கரையுமோ தெரியாதுங்க, அந்த அளவுக்கு கரைஞ்சு போகும். என் ஊர் கோயில் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கோயில் சுற்றி வந்தாச்சு. உள்ளே போயிட்டு வெளியில் வந்ததே பெரும்பாடா ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு கும்பலில் மாட்டியாச்சு. கோயில் சுற்றி வந்தாச்சு. இன்னமும் கூழ் கரைச்சி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. உண்மையிலே எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்கும், அத்தனை அண்டா கூழ் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எடுத்துகிட்டு வந்த அத்தனை பேருமே கூழ் ஊற்றிட்டு கூழ் வாங்கிட்டு போவாங்க. இது இல்லாமல் வந்து குடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. எல்லாமே நடக்கும். ஆடி கூழை தேடி குடி அப்படின்றது பழமொழி. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நடக்கும். கோயில் இப்போ கர்ப்பகாரத்துக்கு முன்னாடி தான் கொடிமரம் இருக்குது. அதில் தான் பாலி விட்டுருக்காங்க. ஸோ இதுதாங்க எங்கள் கோயில். இதில் தான் இந்த 10 நாள் திருநாவும் களை கட்டுச்சு. அப்படியே இந்த 10 நாளும் போனதே தெரியலிங்க. எனக்கு அதுதான் ஒரே ஆச்சரியமாக இருக்குது. இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே 10 நாள் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது. இனிமேல் இந்த கொண்டாட்டம்லாம் அடுத்த வருஷம் தான் ஸ்டார்ட் ஆகும். அடுத்த வருஷம்தான். இன்றைக்கி தான் லாஸ்ட் டே. ஸோ கோயில் ஃபுல்லாக சுற்றி வந்தாச்சு. கோயிலேருந்து வெளியில் வந்தோம் அப்படின்னாக்க திரும்ப அந்த செட்டுக்கு வந்தோம். முதல்ல ஸ்பீக்கர்லாம் கட்டாமல் இருந்தாங்க. இப்போ திரும்ப ஸ்பீக்கர் வந்து இன்னும் அதிகமாக கட்டிகிட்ருக்குறாங்க. ஸோ நைட்டு கச்சேரி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அந்த கச்சேரி நீங்களும் பார்க்கணும் அப்படின்னாக்க வெயிட் பண்ணுங்கள். இது பார்ட் 1 தான் போட்டிருக்கேன். 10ஆம் நாள் திருவிழா பார்ட் 1 தான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 2 அந்த கச்சேரி எப்படி இருந்தது அப்படின்றதையும் நாம் பார்க்கலாம். எங்கள் ஊர் திருவிழா எப்படி இருந்ததுங்க. 10 நாள் திருவிழாவில் இந்த கொடியேற்றுறது மட்டும் என்னால் போக முடியலன்னு நான் சொல்லியிருந்தேன். மற்ற 2ஆம் நாள்லேருந்து இது 10ஆம் நாள் வரைக்கும் எல்லாத்தையுமே என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ எடுத்து நான் போட்டிருக்கிறேன். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஊர் திருவிழாவுக்கு அடுத்து நெக்ஸ்ட் டைம் நீங்களும் வாங்க. திருவிழாவில் கச்சேரி, பாட்டு, கொண்டாட்டம், டான்ஸுன்னு செம்மையாக இருந்துச்சு. இந்த வருஷம் அவ்வளோ என்ஜாய் பண்ணேன் நான். ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தாலுமே வந்து இதை பார்த்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஸோ இதில் என்ன ஒரு ஹைலைட்னாக்கா, இங்கே என்கிட்ட படித்த பசங்க வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து என்னை பார்த்தாங்க. எனக்கு வந்து அவங்கள அடையாளமே தெரியல. எல்லாம் சின்ன பிள்ளைங்கள பார்த்தானுங்களா. அவங்க வந்து டீச்சர்ன்றாங்க. யார் பண்ணின்னு கேட்டாக்கா நான் தான் அவங்கள்ட்ட படித்தேன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு அதுவும் கொஞ்சம் பெருமையான விஷயம் நேற்று நடந்துச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.